மை சேனல் மலரும் மொட்டுக்கள். ரோசாத ரோசிகள் ஒரு ஃபேரி டெய்ல்ஸை நம்ம பார்க்கலாம். அயர்லாந்து நாட்டில் முன்னொரு காலத்தில் ஒரு விவசாயி குடும்பம் வாழ்ந்துட்டு வந்தது. அந்த குடும்பத்தில் ஒரு நாள் ஒரு பெண் குழந்தை பிறந்துச்சு. அதனால் அந்த குடும்பம் அந்த நாளை மகிழ்ச்சியாக ரொம்ப பெரிதாக கொண்டாடினாங்க. வானத்தில் இருந்து 2 குட்டி தேவதைகள் அந்த குழந்தைய வாழ்த்தினாங்க. ஒரு தேவதை அந்த குழந்தைக்கு ஆசீர்வாதத்தை இப்படி வழங்கியது: இந்த குழந்தை சிரிக்கும்போது ரோஜா மலர்கள் மலரும் அப்படின்னு சொன்னது. இன்னொரு தேவதை இந்த குழந்தை அழும்போது முத்துக்கள் சிதறும் அப்படின்னு சொன்னது. அந்த குழந்தையோட பேரு ரோசா. ரோசா வளர்ந்து வாலிப நாட்களானதும் அவளோட பெருமை ஊரெங்கும் பரவியது. அவளை கண்டு எல்லாரும் ஆச்சரியமாக பார்த்தாங்க. அவள் சிரிக்கும்போது ரோஜா மலர்கள் மலர்ந்தது, அழும்போது முத்துக்கள் சிதறியது. கொஞ்ச நாள் ஆனதும் அவளோட பேரும் புகழும் அரண்மனை வரைக்கும் சென்றது. அரண்மனையில் உள்ள இளவரசன் ரோசாவை நினைத்து கனவு காண ஆரம்பித்தான். அவளை எப்படியாவது நமக்கு மனைவியாக கொள்ள வேண்டுமே, அவளை எப்படியாவது பார்க்க வேண்டுமே அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தான். அதனால் தன்னோட விருப்பத்தை ராஜாவுக்கும் தெரிவித்தான். ராஜாவும் தன்னோட மகனோட ஆசையை நிறைவேற்றுவதற்காக பணியாட்களை கூப்பிட்டு, ரோசா அப்படிங்கிற அந்த பொண்ணை எப்படியாவது என்னோட மகனுக்கு திருமணம் பண்ணி வைக்கணும், நீங்கள் போய் அவளை அழைச்சிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி கட்டளையிட்டார். அரண்மனையில் உள்ள பணியாட்கள் பணிப்பெண்கள் எல்லோரும் ரோசாவை தேடி கிராமத்துக்கு போனாங்க. அங்கே ஒவ்வொரு பெண்களையும் பார்த்து ரோசாவோட பெருமையை அறிஞ்சுக்கிட்டாங்க. அவளை ரோசாவை கண்டுபிடிச்சதும் அரண்மனைக்கு அவளை அழைத்து செல்ல தயாரானாங்க. ஆனால் அரண்மனையில் லில்லி அப்படின்னு பேர் கொண்ட ஒரு பணிப்பெண் இருந்தா. அவளுக்கு ரோசாவை அரண்மனைக்கு கூட்டிகிட்டு போகக்கூடாது, அந்த இடத்துல நம்ம தான் இருக்கணும், இளவரசனை எப்படியாவது திருமணம் பண்ணிக்கணும்னு அவன் மனசில் நினச்சிருந்தா. அதனால் மற்ற பணிப்பெண்களை ரோசா பக்கம் வரவிடாமல் தடுத்தா. நானும் ரோசாவும் சேர்ந்து இந்த சேரட் வண்டியில் வரோம் அப்படின்னு சொல்லி அவள் மற்ற பெண்களிடம் சொல்லிவிட்டா. 2 பேரும் தனியாக ஒரு சேரட் வண்டியில் வந்து கொண்டிருந்தாங்க. நல்லவள் போல ரோசா கிட்ட பேசி பழகினா. ரோசாவும் இதை நம்பினா. ஆனால் கடைசியில் என்ன ஆனிச்சுன்னா, ஒரு நொடி பொழுதில் அந்த லில்லி என்ன பண்ணானா, ரோசாவை கெட்டி தூக்கி எறிஞ்சா. சாக்கு மூட்டையில் கெட்டப்பட்ட ரோசாவோ என்ன நடக்குதுன்னு தெரியாமல் அழுதா. அவளோட ஒவ்வொரு துளி கண்ணீரிலிருந்தும் ஒவ்வொரு முத்துக்கள் சிதறியது. அந்த சாக்கு மூட்டையிலிருந்து ஒரு சின்ன கீறல் வழியாக முத்துக்கள் கீழே சிதறி விழுந்தது. அப்போது அங்கே லில்லி என்ன பண்ணானா, அவளை ரோசாவை போல அலங்கரித்து கொண்டா. இனிமேல் நான் தான் ரோசா, அரண்மனைக்கு போய் இளவரசனை திருமணம் பண்ணிக்கொண்டு சந்தோஷமாக வாழ்வேன், எப்பவும் நான் சிரிக்க மாட்டேன், அழ மாட்டேன் அப்படின்னு உறுதி எடுத்தா. அரண்மனைக்கு வந்த லில்லி இளவரசனை திருமணம் பண்ணிக்கொண்டா. இளவரசனும் அறியாமல் இது ரோசா தான் அப்படின்னு அவளிடத்துல மண்டிட்டு, ரோசா உன்னோட பெருமையை நான் இவ்வளவு நாளும் கேள்வி தான் பட்டுட்டு இருந்தேன், இன்னைக்கு நீ என் பக்கத்தில் இருக்கிற, நீ ஏதாவது உன்னோட சிரிப்பினால ரோஜா மலர்களை மலரவை அப்படின்னு கெஞ்சினார். ஆனால் அவள் ஒரு கல்லை போல இருந்தா. ஆனால் இங்கே ரோசாவோட கண்ணீரினால் ஒவ்வொரு முத்துக்களும் கீழே வழிந்தது. அதை பார்த்த வழிபோக்கர் ஒருவர் முத்துக்கள் எல்லாம் எடுத்துட்டு ஒரு சாக்கில் அள்ளி, அவர் எந்த வழியாக இந்த முத்துக்கள் வருது அப்படின்னு சொல்லி நடந்து போனார். அவர் நடந்து போய் கொண்டு இருக்கும்போது அங்கே ஒரு சாக்கு மூட்டையில் ஒரு பெண் கட்டப்பட்டிருந்தா. ஐயோ, இந்த பெண்ணு எதற்காக கட்டப்பட்டிருக்கான்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அந்த சாக்கு மூட்டையை அவுத்து ரோசாவை ஆறுதல் படுத்தினார். ஆனால் ரோசா ஆறுதல் அடைகிற மாதிரி இல்லை. இந்த முத்துக்கள் வழிந்து ஓடிக்கொண்டே இருந்தது. வழிபோக்கரும் ரோசாவை தன்னோட வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்து அவளை ஆறுதல் படுத்தினார். ஒரு வழியாக ரோசா சிரிக்க ஆரம்பித்தா. அங்கே ரோஜா மலர்கள் எல்லாம் பூத்து குலுங்கியது. அந்த காலம் பனிக்காலமாக இருந்ததுனால எங்கேயுமே ரோஜா மலர்கள் பூக்கலை. ஆனால் இந்த வழிபோக்கரோட வீட்டு வாசலில் மட்டும் அவ்வளவு ரோஜா மலர்கள் பூத்து குலுங்கியது. அப்போது ரோசா சொன்னா, இந்த மலர்களை அரண்மனையில் போய் வியாபாரம் பண்ணுங்க, அங்கே என்ன நடக்குதுன்னு என்னிடம் வந்து சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னான்.
வழிபோக்கரும் மலர்களை எல்லாம் எடுத்துட்டு போய் அரண்மனையில் விற்றுக்கிட்டு இருந்தார். அந்த மலர்களோட வாசத்தினால லில்லி அங்கே வெளியே வந்து இந்த ரோஜா மலர்களை எனக்கு தாங்க அப்படின்னு சொல்லி வாங்கினா. அவரும் இது யாருக்காக வாங்குற அப்படின்னு கேட்டார். என்னோட கணவருக்காக நான் வாங்குறேன் அப்படின்னு லில்லி சொன்னான். இதையெல்லாம் வழிபோக்கர் ரோசாவிடம் போய் சொன்னார். அப்போதான் ரோசாவுக்கு லில்லியோட திட்டம் புரிந்தது. உடனே ரோசா அரண்மனையை நோக்கி ஓடி வந்தா. ஆனந்தத்தில் சிரித்தா. அப்போது அங்கே ரோஜா மலர்கள் பூத்து குலுங்கியது. அதோட வாசம் அரண்மனையில் இருக்கிற இளவரசனை கீழே கூட்டிகிட்டு வந்தது. இளவரசனை பார்த்ததும் அவளுக்கு கண்ணீர் வந்தது. முத்துக்கள் சிதறியது. 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்து கொண்டாங்க. அப்போதான் இளவரசனுக்கு புரிந்தது என்ன நடந்தது அப்படிங்கிறது. அதற்கப்புறம் என்ன, 2 பேரும் தாமதிக்காமல் திருமணம் பண்ணி கொண்டாங்க. இதற்கு காரணமாக இருந்த லில்லியை நாட்டை விட்டு வெளியேற்றினாங்க. 2 பேரும் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக ரொம்ப நாட்கள் வாழ ஆரம்பித்தாங்க. யாரையும் நம்ம ஏமாற்றணும்னு நினைக்கக்கூடாது. ஏமாற்றணும்னு நினச்சா நம்ம தான் கடைசியில் ஏமாறுவோம். புரியுதா? தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மலரும் மொட்டுக்கள்.